ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் வரக்கூடிய பங்குனி உத்திரம் விரதத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க கடைப்பிடிக்கக்கூடிய விதிகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தெய்வீக மாதமான இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று இந்த பங்குனி உத்திர பெருவிழா. இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அவரோட அருளை பெறுவதற்கான ஏராளமான பக்தர்கள் விரதம் இருக்கிறது வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சில முருக பக்தர்கள் பங்குனி உத்திரத்திற்காக 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் அப்படின்னு விரதம் இருக்கிறத வழக்கமாக வச்சிருப்பாங்க. அப்படி பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த பங்குனி உத்திர விரதம். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமண தடைகள் விலகும், வேண்டிய வரங்கள் வேண்டியபடி கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உள்ள தடைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாவங்கள், வறுமை இது எல்லாமே நீங்கி முருகப்பெருமானின் அருளால நன்மைகள் அதிகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் கடைபிடிப்பது வழக்கத்தில் இருக்கு. அப்படி பங்குனி உத்திர விரதம் இருக்கும் பக்தர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தால் அது விரதம் இருந்தது அப்படின்னு ஆயிரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான விஷயம். உணவை தவிர்த்து பட்டினியாக இருப்பது அப்படிங்கிறது மட்டும் விரதம் கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா நேரமும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் நம்ம மனதை முருகப்பெருமான் கிட்ட செலுத்துறது தான் உண்மையான விரதம். அன்று ஒரு நாளாவது மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம மனதை அலைப்பாய விடாம முருகப்பெருமானை நினைச்சு முருகப்பெருமானோட திருநாமங்களை சொல்லி நாம வழிபாடு செய்யணும். இன்னொரு விஷயம், பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறவங்க 3 வேளையும் உணவை தவிர்ப்பது சிறப்பு. அப்படி முடியாதவங்க ஒருவேளை மட்டுமாவது உணவை தவிர்க்கணும். அதுவும் முடியாதவங்க சமைக்காத உணவுகளை, அதாவது காய்கறிகள், பழங்கள் இது ஏதாவது நாம சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்புறமா பங்குனி உத்திரம் அன்னைக்கு நாம் சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும் பக்தர்களில் சிலர் கோவிலுக்கு போய் மட்டும் வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலர் வீட்டில் அதுக்கப்புறமா வீட்டில் சிலை படம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அங்கேயே வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த இரண்டுமே தவறு. பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும், வீட்லையும் வழிபாடு செய்யணும். 2 விதமான வழிபாடுகளையும் கண்டிப்பாக செய்யணும். இறைவனை பூஜை செஞ்சு இறைவனின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் செவ்வரளி மாலை அல்லது அலங்காரம் செஞ்சு இல்லைன்னா செந்நிற பூக்களால் அலங்காரம் செஞ்சு பால், பழம், தேன், தினை மாவு இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யணும். முடியாதவங்க வெற்றிலை பாக்கு இல்லை 2 வாழைப்பழம் வச்சாது வழிபாடு செய்யணும். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யுங்க. அதே போல் விரதம் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் கோபப்படுறதோ தீய சொற்களை பேசுகிறதோ கூடாது. சுற்றியுள்ள எல்லாரையும் முருகனாக நினச்சி அன்பாக நடந்துக்கணும். இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் சிவன், பார்வதி, ராமர், சீதை, ஆண்டாள், ரங்கநாதர் இந்த தெய்வங்களை எல்லாமே படங்கள் வச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. நிறைய கோவில்களில் முருகர் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிறது இன்னும் அதை விட சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக தெய்வீக அருளை பெற முடியும்.
நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எளிமையான அபிஷேகம் செஞ்சு வீட்லேயும் வழிபாடு பண்ணுங்கள். படம் மட்டும் இருந்தாலும் படத்துக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வழிபாடை செஞ்சுட்டு கண்டிப்பாக பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த பூஜையில் போய் கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.